நடிகர் சத்யராஜுடைய மகள் திவ்யா சத்யராஜ் திமுகவில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஸ்டேட் டெப்யூட்டி செக்ரட்டரி ஐடி விங் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், அதாவது ஒரு ஊட்டச்சத்து நிபுணர். சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய இந்த டிப்ஸ் இது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு பிரபலம். இவங்களோட அட்வான்டேஜ் என்னென்னா, பார்க்குறதுக்கு வந்து அவங்க அப்பா சத்யராஜ் மாதிரியே வந்து இருப்பாங்க. அந்த ஃபேஸு, அந்த ஒரு ஃபிசிக் எல்லாமே வந்து அவங்களுக்கு அப்படியே சத்யராஜ் சார் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து சத்யராஜ் சாரே வந்து பெரிய அளவில் வந்து எதிர்பார்த்துருந்தோம் அரசியலுக்கு வரணும். ஏன்னா நல்ல ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனை உள்ள ஒரு மனிதர், ஒரு நல்ல ஒரு பேச்சாளர். எம்ஜிஆர், கலைஞர், மிகப்பெரிய தலைவர்கள் கூடலாம் வந்து ட்ராவல் பண்ணி வந்தவர். சினிமாவிலையும் வந்து எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடின ஒரு உழைப்பால் தமிழக மக்கள் மனதில் வந்து இடம் பிடித்தவர். அந்தளவுக்கு ஒரு டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்ட். இப்போவும் இந்த வயசுலேயும் பார்த்தோம்னா அவருக்கு அப்படி ஒரு கால் ஷீட்டு, அப்படி ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது சினிமாவிலையும் சரி. சரி, அரசியலில் ரொம்ப எதிர்பார்த்தனால வந்து சத்யராஜ் சார் என்ன இல்லை இந்த மனுஷனுக்கு டேலண்ட்டு, அப்படி ஒரு பேச்சாளர், ஒரு நல்ல ஒரு சிந்தனை, பெரியார் சிந்தனை, பெரிய ஒரு நல்ல ஒரு பேச்சு பேசக்கூடியவர். பல போராட்டங்களில் வந்து வந்திருக்கிறாரு, கலந்துருக்கிறாரு, ஈடுபட்டிருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு மக்களுக்காக குரல்லாம் கொடுத்துருக்கிறாரு. பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு அந்த படத்தை, ஒரு சுயசரிதை அந்த படத்தையே இவர் நடிச்சிருந்தார். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு நடிகர். ஆனால் அரசியல் காலத்தில் எப்போவுமே ஒரு விலகியே இருந்தார். ஸோ இப்போ நான் வரலன்னா என்ன, என் பொண்ணு வந்து வரட்டும் அப்படின்னு வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இறக்கி விட்டுருக்கிறாரு. ஸோ இவங்க வந்து திமுகவில் தான் இணைஞ்சிருக்காங்க. அதுக்கு சத்யராஜ் சாரே வந்து வீடியோ சொல்லியிருந்தாரு, என்னுடைய மகள் திவ்யா வந்து திமுகவில் இணைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு நல்ல ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட்டு மேட்சே பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அவங்க பேசுகிற அந்த பேச்சை, அந்த ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து ஐபிஎல்லில் ஒரு பையனை இறக்கி விட்டாங்க. சின்ன பையன், 14 வயசு பையனை போட்டு வலாசன் டெபியூட் மேட்ச்சில் வலாசனான். ஸோ அந்த மாதிரி இவங்களோட பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக, ரொம்ப சூப்பராக எல்லாமே இருந்தது. ஏன்னா இப்போ டிஎம்கேவுக்கு இது மாதிரி ஆட்கள் தேவை. ஏன்னா ஒரு 2 வாரம் முன்னாடி பார்த்தோம்னா என்ன ஆச்சுன்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய சர்ச்சை பேச்சுக்கள், அப்புறம் இப்போ அவரை மாதிரியே ஒரு லேடி வெர்ஷனாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து வந்திருக்கிறாங்க திமுகவில். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விமர்சனத்தை க்ரியேட் பண்ணிச்சு. என்னடா இது ஆபாச பேச்சாளர்களே வந்து வச்சுருக்கிறாங்க திமுக அப்படிங்கிற மாதிரி. பட் இவங்க திவ்யா சத்யராஜ் இவங்களோட ஸ்பீச் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக இருந்தது. ஸோ வந்து சேகர் பாபு அவர்களை பற்றி பேசினாங்க. இன்னும் ஒரு சில விஷயம்லாம் பேசியிருந்தாங்க. என்னென்னா, நான் வந்து படிக்கிற காலகட்டத்தில் எல்லாம் ரித்திக் ரோஷன், ஷாருக் கான், சல்மான் கான், ஆமீர் கான்னுவாங்க. ஆனால் நான் பார்த்தோன்னா என்னுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவை தான் நான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக சொன்னேன் அப்படின்னு. என்ன ஒன்றுமே இதை கேட்கும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த சமஸ்தானமே ஆடி போச்சுமா அந்த கந்தர்வ கோட்டை, அந்த மாதிரி வந்து உண்மையாக கேட்கும்போது அப்படி தான் இருக்குது. ஏன்னா என்னடா இது, டாக்டர் இவங்க படிச்சிருக்காங்க, சரி அந்த இடத்துல வந்து இவங்க சொல்லியிருக்கலாம் எனக்கு ரஜினி பிடிக்கும், கமல் பிடிக்கும்னு. ஆனால் இவங்க உண்மையாக சொன்னாங்களா ஒன்றும் தெரில. ஆனால் உண்மையாகவே இது உண்மையாக இருந்திருந்தா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு அந்த இடமே வந்து அதிர்ந்து தான் போயிருக்கோம். ஏன்னா நம்ம ஒத்துக்கலாம், கலைஞர் அவர்கள் இல்லாமல் வந்து இந்த தமிழ் சினிமா அப்படிங்கிறது ஒரு அடுத்த ஃபார்முக்கும் தமிழக அரசியலும் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இதுக்கும் வந்து வந்திருக்காது. ஸோ அந்தளவுக்கு வந்து அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்குது. ஆனால் இவங்க உண்மையாக தான் சொன்னாங்களா, இல்லை இவங்க சும்மா ஏதோ ஃபஸ்ட்டு மைக்கு கிடச்சிதுன்னு அடிச்சு விட்றாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. எனிவே அது உண்மையாக வந்து அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். அதை வந்து நான் எதுவும் கலாய்க்க போகிறதில்ல, எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஸோ இன்னொரு சில விஷயம் சொல்லியிருந்தார். மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்குது. அப்புறம் மேயர் பிரியா அவங்கள பற்றி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் முக்கியமாக டெப்டி சிஎம்மான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல தான் கொஞ்சம் வந்து இந்த இவங்க இருக்கிறாங்க பாருங்கள், டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் விஜய் அவர்களுடைய அந்த தொண்டர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு மோதல் வந்து ஏற்பட்டுருச்சு. என்னென்னா, அவங்க சொன்னது யாரை மென்ஷன் பண்ணி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. பட்டு விஜய் சாருடைய தொண்டர்கள் ஃபேன்ஸ்லாம் நினச்சிட்டாங்க அவரை டார்கெட் பண்ணி தான் இவங்க சொன்னாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டாங்க. அதாவது என்னென்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சொகுசு கார்லேயோ ஏசி போட்ட கேரவன்லேயோ வந்து இறங்கி இருந்துக்கிட்டே வந்து வேலை பார்க்கல, ஓடி உழைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு பக்கம் பார்க்கும்போது யாரை சொல்கிறாங்க, ஒருவேளை விஜய் சாரையும் வந்து இன்டைரக்டாக ஒரு அட்டாக் கூட இருக்கட்டுமே. சரி, அது ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் மாதிரி வந்து களத்தில் வரல, இறங்கி ஓடி வேலை பார்க்கல அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்களா, இல்லை என்ன ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க. ஏதோ இன்டைரக்டாக சொல்லலாம், டைரெக்டாக அது வந்து ஒரு விஜய் சாரை தான் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு எடுத்துப்போமே. சரி, இதெல்லாமே ஓகே. அடுத்து நான் வந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அவங்க சொன்னது எல்லாமே ஓகேங்க, பக்காவாக பேசுவாங்க. அக்கா வந்து திவ்யா சத்யராஜ் அவர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம்லலாம் போடுவாங்க. சம்டைம்ஸு இந்த ட்ரக்ஸுக்கு எதிராக வந்து சில விஷயங்கள் போடுவாங்க, ஹெல்த்துக்கு வந்து
அன்ஹெல்தியான பழக்கங்கள் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, எதெல்லாம் வந்து அன்ஹெல்தி எதெல்லாம் ஹெல்தி இது மாதிரி பேசுவாங்க. அப்புறம் குறிப்பாக வந்து இந்த மது ஒழிப்பு பற்றி தொடர்ந்து ஒரு குரல் கொடுத்துட்டே வராங்க இவங்க. ஸோ இது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நான் எந்த இடத்துல பார்க்குறேன்னா, டிவிகே டிவிகேவை பற்றி தான் சொல்கிறாங்க. பட் அவங்க இன்டைரக்டாக சொன்ன விஷயம், எதுக்குங்க சேஞ்ச் வேணும், சேஞ்ச் எதுக்கு வேணும், அதாவது இந்த அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது எதுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. இப்போ இருக்கிற ஆட்சியே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க ஒரு பார்ட்டியில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, டிஎம்கேல இருக்கிறாங்க. அவங்க வேறு வழி இல்லை, அவங்களுக்கு அவங்க அப்படி தான் பேசி ஆகணும். ஏன்னா அவங்க அந்த கட்சியோட ஆதரவாளர்கள், இதுதான் வந்து ஒரு நேச்சர். ஆனால் சேஞ்சு வேணாம் அப்படின்னு வந்து அவங்க சொன்னது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னது தான் என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா சேஞ்சு வேணுமா வேணாமா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணும். ஸோ அடுத்த வருஷம் வந்து ஒரு 4 முனை போட்டி அப்படிங்கிறது இருக்குது. திமுக, அதிமுக இந்த 2 கட்சியோட அலையன்ஸு ப்ளஸ் நாம் தமிழர் ப்ளஸ் டிவிகே. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்சி மாற்றம் வேணுமா வேணாமா, ஒரு சேஞ்ச் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வேணுமா வேணாம் அப்படிங்கிறத 26 மக்கள் வந்து தீர்மானிக்கிட்டேங்கிறேன் அக்காவுக்கு. அது நீங்களே வந்து ஒரு சேஞ்ச் எதுக்குங்க வேணும், சேஞ்ச் எதுக்குங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது, அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபயரி ஸ்பீச்லேயே வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜாக வந்து நான் வந்து அந்த விஷயத்தை பார்க்குறேன். ஸோ மற்றபடி எல்லாமே சூப்பர். என்ன இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அக்கா வந்து என்ன பார்ட்டியில் என்ன பொசிஷனில் டிஎம்கேல எப்படி வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க, என்னென்ன பெரிய பெரிய ஒரு கண்டிப்பாக மேயர் அந்த லெவல்லாம் வந்துடுவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து டிவிகே மாதிரியான ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா டிவிகே இது மாதிரியான ஆட்கள்லாம் வந்து கொஞ்சம் நிறைய பேர் தேவைப்படுது. இன்னொன்று இவங்க ஃபேமிலிலாம் பார்த்தோம்னா விஜய் சாருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபேன் பேஸ் தான். இவங்க அப்பா சத்யராஜ் சார் வந்து ஒரு பெரிய விஜய் சாரோட ஃபேனு, பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவரோட பையன் சிபிராஜ், நான்லாம் வந்து தளபதி வெறியண்டா அப்படிங்கிற மாதிரி தான் பல இடங்களில் வந்து ஒரு காட்டிக்கிட்டு இருப்பார் தன்னை. இவங்களும் வந்து இவங்களுக்கும் விஜய் சார்னால் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அரசியல் களம்னு வரும்பொழுது இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நாங்கள் திமுகவுக்கு ஒரு 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 முற்போக்கான ஒரு கூட்டணிக்கு வந்து நாங்கள் ஆட்சி இது இப்போ ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எடுத்த டிசிஷன்லாம் ஓகே. ஆனால் போகிற போக்கில் வந்து விஜயை வந்து ஒரு குத்துறதும் டிவிகேவை போட்டு பொழக்கிறதும் வந்து அது கொஞ்சம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது அது மக்கள் முடிவு பண்ணட்டும், அதுதான் வந்து நான் சொல்கிறேன். மக்கள் அடுத்த வருஷம் 2026 தேர்தலில் இன்னும் ஒரு 10-12 மாதம் தான் இருக்குது, அவங்க வந்து முடிவு பண்ணட்டும் ஆட்சி மாற்றம் வேணுமா வேணாமா, விஜய் வேணுமா வேணாமான்னு. ஸோ மற்றபடி பார்த்தோம்னா இவங்களுடைய வருகை அப்படிங்கிறது தமிழக அரசியலில் ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு படித்த ஒரு ஆள் வராங்க. ஸோ அதனால் நம்ம எடுத்த உடனே வந்து பார்த்தோம்னா அப்படியே ஒரேடியாக ஒருத்தரை போட்டு அட்டாக் பண்ணி ஒருத்தரை அப்படியே போட்டு ஒருத்தரை இது தூக்கி அப்படிலாம் நம்ம எப்போவுமே பேச மாட்டோம் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுனா ஒரு பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே பேசுவோம். ஸோ எனக்கு இவங்க திவ்யா சத்யராஜ் இந்த அக்கா இவங்க வந்து வர்றது அரசியலில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக தமிழக அரசியலில் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக தான் வந்து நான் பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்களுடைய அடுத்தடுத்த பேச்சுக்கள், மேடை பேச்சுக்கள், இவங்களுடைய கல அரசியல் எப்படி வந்து களத்தில் வந்து எப்படி என்ன பண்ண போகிறாங்க திமுகவுக்காக, இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.